தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவ்யா சர்வவ்யாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வவ்யா சர்வவ்யாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்ருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமுதானோ கலிய தெய்வம் காட்சிமான் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு மருந்தை சாப்பிடாம மூடி வச்சா வியாதி போகாதே, மருந்தை சாப்பிடாம மூடி வச்சா வியாதி போகாதே. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், தனிமே பாருங்கள். கல்யாணமான ஒரு புது தம்பதி, அவளுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவள் அங்கே வந்திருக்கா, கொஞ்சம் மாதத்தில் அங்கே வந்தால இல்லை ஐ திங்க் ஒரு 3 வருஷமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிற ஒரு கல்யாணம் அவள் வந்திருக்கா. ஆனால் அடிக்கடி மடத்துக்கு வந்து போகிறவா தான், தனித்தனியாக ஒரு ஃபேமிலியாக இருந்தபோதும் வந்து போகிறவா தான். அவர் கல்யாணம் ஆன பிறகு வந்து தான் போயிருக்கா. ஆனால் அவளுடைய கஷ்டத்தை வந்து பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன்கிட்ட அவள் எதுவும் சொல்லலை, பேசிக்கலை. இதை அவளுக்கு இது மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. அதனால் ஒரு நாள் அவள் வந்தபோது கல்யாணம் ஆகி அவள் வந்தபோது அவள் கொஞ்சம் மனசில் கஷ்டத்தோடு இருக்கான்னு பெரியவாளுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணால் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கும்போது ஏதோ ஒரு ஸ்லோகத்தை ஒரு பேப்பரில் ஒரு இதில் சின்ன அட்டையில் எழுதியிருக்கோன்னோ தெரியல, அதை அப்படி வச்சு அதையும் எடுத்துக்க சொல்லி சொன்னால், அப்புறம் அணுக்கு தொண்டர் வந்து எடுத்துக்குமா அதை குங்குமத்தை எதை போட்டு அதை எடுத்துக்க சொல்லியிருக்கா. எடுத்துன்ட்டான். அதை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டா. அந்த குங்குமத்தையும் எடுத்துன்னு போயிட்டா, அந்த ஸ்லோகத்தை ஏதோ பத்திரமா எடுத்து வச்சுருக்கா. ஆனால் கொண்டு போய் சுவாமி ரூமில் கொண்டு போய் அவள் வீட்டில் வச்சுட்டா. அவள் அதில் அந்த ஸ்லோகம் என்னது, அது எதுக்கு பெரியவா கொடுத்தா தெரியல. பெரியவா இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு லீலை பண்ணியிருக்கார். அவள் கொஞ்ச நாள் கழித்து 2 மாதம் கழித்து திரும்பி வந்தா 2 பேருமே. இப்போ வந்து பெரியவா கிட்ட அவள் திரும்பி எதுவுமே சொல்லலை, அந்த அந்த ஸ்லோகம் அதை பற்றிலாம் சொல்லலை. ஆனால் அது இருக்குது பத்திரமா வீட்டில். பெரியவா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால், உடம்பு குணமாகணும்னா டாக்டர் கொடுத்த மருந்தை சாப்பிட்ணும், சாப்பிடாமல் வெறுமை மூடி வச்சா வியாதி குணமாகாது. அப்படியே பாட்டிலில் இருக்குது, சிரப் மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ இருக்குது, அதை எடுத்து பிரித்து மாத்திரைன்னா அப்படியே அதை பிரித்து சாப்பிட்டா அது வாயில் போட்டுட்டா தானே, தண்ணி குடித்தா தானே, அப்படியே வச்சுருந்தா எப்படி ஆகும் அப்படின்னு பெரியவா வந்து சிரிச்சுட்டே சொன்னாலாம். மருந்தோட வீரியமும் போயிடும் அப்படியே வச்சுருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னான். புரியுறதா அப்படின்னு கேட்டார் பெரியவா. அவள் புரியுறதுன்ற மாதிரி தலையாட்டினாலாம். இப்போ அவளுக்கு புரிஞ்சிருது நிஜமாவே. கையில் ஒரு மாதுளம்பழத்தை தூக்கி போட்டார் பெரியவா பிரசாதமாக. அவர் நேரடியாக கொடுத்தாரோ இல்லை அவருடைய சிஷ்யர் மூலமாக கொடுத்தாலும் அவள் கையில் கிடச்சிடுத்து. அந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்ருப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கா அவள். அதனால்தான் அவள் என்ன பண்ணா, அப்புறம்தான் அவள் வந்து அவள் புரிஞ்சுட்டான்றத வெளியில் வந்தோடனே பேசிண்டா. பெரியவா சொல்கிறது என்னதுன்னு கேட்டுப்பானா இருக்கும் அந்த ஆம்பியான். இல்லை அந்த ஸ்லோகத்தை ஒன்று கொடுத்துருக்கார், அதை படிக்க சொல்லி கொடுத்தாரு போல இருக்கா, அதுதான் பெரியவா அப்படி சொல்கிறா. அவர் கொடுத்த மருந்துன்னா அதுதான் அந்த ஸ்லோகம் தான் அப்படின்ட்டு. அன்றைக்கி போனதுலேருந்து அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் சின்சியராக 2 பேருமே அது இது பண்ணியிருக்கா, ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா. எவ்வளோ தடவை சொன்னால் எவ்வளோ நாள் தெரில பண்ணா. அப்போ வந்து திருப்பி அவள் வந்து சில மாதங்கள் போட்டிருக்கா அந்த கட்டுரையில். திருப்பி வந்தபோது அவளுடைய அந்த அந்த இவா இருக்கா இல்லையா, பெண் குழந்தை, அவளுடைய வயர் கொஞ்சம் லேசாக பூசின மாதிரி இருக்குது. அவள் கொஞ்சம் அப்போ கன்சீவ் ஆகியிருக்கா அப்படின்றது தெரியுறது. பெரியவாளுக்கு புரிஞ்சுடுத்து. அதனால் வந்து இது வந்து சங்கராமிர்தம் அப்படிங்கிற
மகாபிரியோட இது டிவோட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கலெக்ஷன் இருக்குது, அதுலேருந்து எடுத்தது. அந்த ஸ்லோகத்தை அவள் படிச்சிருக்கான்னு தெரியுது. குழந்தை உண்டாயிருக்கு அவளுக்கு. கூடவே ஆப்பிள் கொடுத்துருக்காரு பெரியவால, அந்த ஆப்பிளும் வேலை செஞ்சுருக்கு. ஸ்லோகம் என்ன, ஸ்லோகம்ன்றது எல்லோரும் சொல்லி ஆகணும். அதனால் அதில் ஒரு பக்தி வரணுன்றதுக்காக பெரியவா ஏதோ ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. என்ன ஸ்லோகம்னு தெரியல குழந்தை பிறக்கிறதுக்கு. ஆனால் அதை விட எதுவாக இருந்தாலும் பெரியவா கிட்ட தானே வேண்டிக்கணும். பரமேஸ்வரன் தான் அந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் அவரை தான் அவர்கிட்ட தான் நம்ம சொல்ல போகிறோம். அந்த ஆப்பிள் அவர் கொடுத்த அந்த பழத்தை அவர் கையால் கொடுத்தது, ஒரு இது கொடுத்து மனசில் சங்கல்பம் பண்ணியிருப்பார். பரமேஸ்வரனான மகாபெரிவா அவள் குழந்தை பிறக்கட்டும் நினச்சிட்டாருன்னா குழந்தை பிறந்துடுறது, அவ்வளோதான். அப்போ அதனால் அதை வேறு சாப்பிட்ருப்பாள். ரெண்டு பேருக்குமே பிரசாதம் இல்லையா, 2 பேரும் சாப்பிடுவோம். அப்போ அவளுக்கு குழந்தை உண்டாயிருக்கு. அதனால் அவள் ஆப்பிள் பற்றி அதில் கட்டுரையில் சொல்லலை. அவள் என்ன எழுதியிருக்கான்னா, பெரியவா கொடுத்த அந்த இது மருந்தை சாப்பிடாமல் மூடி வச்சா வியாதி போகாதுன்னு பெரியவா சொன்னதை தான் ஹைலைட் பண்ணி அதில் சங்கராமிரதத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸு இது பண்ணியிருக்கா. ஆனால் பெரியவா பழத்தை கொடுத்துருக்காளே, அதை பற்றி அவளுக்கு யோசிக்கலையா? பழம் வேலை செய்யும், பழம் 2 பேருக்குள்ளேயும் போகுமே, சாப்பிடுவாளே. ஸோ அதனால் அவளுக்கு உண்டாகிற குழந்தைக்கு அவள் பெரியவா அனுகிரகம் பண்ணுறாளே, அதனால் அது குழந்தை உண்டாயிருக்கும். இருந்தால் கூட அந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஸ்லோகத்தையும் சொல்ல வச்சுருக்கா பெரியவா. அதுக்கான பக்தி வரணுன்றதுக்காக தானே பெரியவா அதெல்லாம் பண்ணியிருக்கா. ஏன்னா கடவுளை வேண்டிட்டு போகிறோம், அங்கங்கே போகிறோம், என்ன சொன்னால் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் போய் பார்க்கும்போது பெரியவா ஒரு ஸ்லோகத்தை கொடுக்குறா. அந்த ஸ்லோகத்தை சொல்லு அப்படிங்கிறத சொல்லாமல் இருந்திருக்கா பெரியவா. சரி, அவளுக்கு பிறக்காமல் போயிடுமா, அது அலட்சியமாக இல்லை, அவளுக்கு தெரியல அது எந்த அளவுக்கு அது முக்கியமானதுன்றது பெரியவா ஒரு இன்னோவேட்டிவாக அது பேசியிருக்கார். அப்போ புரிஞ்சுட்டா அந்த பொண்ணு, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அவள் புரிஞ்சுட்டா. அதுக்கப்புறம் ஸ்லோகத்தை 2 பேரும் சொன்னவொடனே அதுதான் அப்படிங்கிறதுக்கு அவளோட நாலெட்ஜையும் செக் பண்ணியிருக்கார். அது நேரத்தில் பிரசாதத்தையும் கொடுத்து குழந்தையும் பிறக்க வச்சுட்டார் பெரியவா, அவளுக்கு உண்டாக வச்சுட்டார். அதுக்கப்புறம் குழந்தை நல்லபடியாக தான் பிறந்திருக்கும் அப்படின்னு நல்லா தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர மகாபிரிய பாதமே சரணம், மகாபிரிய பாதமே சரணம்.